சொந்தங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள், தீபாவளின்றதுனால குழந்தைங்க ஒரே நாளைக்கு தீபாவளினால இன்றைக்கி ரொம்ப வெடி சத்தம் அதிகமாக இருக்குது காலையிலேருந்து. அதனால் காலையில் தண்ணி ஊற்றிட்டு வரைக்கும் தான் மதியம் நாங்கள் கூட உட்காந்துருந்தால கூடவே இருந்தாங்க. காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாயந்தரம் ஈவினிங் ஆனோடனே அதிகமான சத்தம். அதனால் மதியத்துலேருந்தே அவங்க உள்ளே தான் இருக்கிறாங்க. உள்ளேருந்து நல்லா பத்து தூங்கி ஏந்தாங்க. அவங்க அம்மா பாருங்கள், டெய்ஸி பத்துந்தா இவ்வளோ நேரம் இப்போ ஏந்து உட்காந்துன்னா ரெஸ்ட் ரூம் வந்துன்னு போயிட்டு வந்துட்டா அவள். ஆனால் லக்ஷ்மி மட்டும் பாவம் சாப்பிடாம அப்படியே படுத்துக்கிட்டே இருக்குது. குழந்த பாருங்களா, ஒன்றுமே இல்லை வயிற்றுல. வெளியே வர சாப்பாடு போட்டாலும் அதை மோந்து பார்த்துட்டு ஒரு வெடி சத்தம் கேட்டுன்னு குடுகுடுன்னு ஓடி அப்படியே நடுங்கின்னு அம்மா மடி மேலேயே ஏறி படுத்துக்கிறா. சாப்பிடவே மாட்டா. புற போட்டாலும் சாப்பிட மாட்டா. இந்த எப்படி பாருங்களா, வயிற்றுல ஒன்றுமே இல்லை. 2 நாளாக ரொம்பவே சாப்பிடாம இருக்குது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது குழந்த. சரி, அப்புறமா உள்ளே தான் போடலான்னு உள்ளே தான் போகிற ஒரு 4 புற போட்டாங்க. சாப்பிட்டா வயிற்றுல ஒன்றும் இல்லை. குழந்தைக்கு பசியில் உட்காந்துங்குது பாவம். வெளியே வரமாட்டேங்குது. லக்ஷ்மி செல்லம். Who's telling this story? Me or you?